நில்லுங்க நில்லுங்க. ஏங்க இருங்கண்ணா, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீங்க போயிட்டே இருக்கீங்க. என்ன ஏன் வழிய மறிச்சிட்டே இருக்கீங்க? ஏங்க இந்த வளையல உங்களுக்கு நல்லா இருக்குமேனு வாங்கிட்டு வந்தா நீங்க ஓவரா பண்றீங்க. உங்க வளையலும் வேண்டாம், ஒண்ணு வேணாம், பேசாம போறீங்களா? ஏங்க நல்லா இருக்குங்க, சொன்னா கேளுங்க. ஏங்க 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 நல்லா இருக்குங்க, போட்டுக்கோங்க, கைய காமிங்க. ஐயோ எல்லாரும் பாக்குறாங்கங்க. ரொம்ப பண்ணாதீங்க, போட்டுக்கோங்க, நல்லா இருக்குங்க, அழகா இருக்குங்க உங்க கைக்கு. ஏங்க போட்டுக்கோங்க. ஏங்க யார் பார்த்தா நாங்களும் பாத்துட்டே இருக்கோம். திமிரு இருந்தா அந்த பொண்ணுகிட்ட வம்பு பண்ணுவேன். யோ போயா. கல்யாணமான பொண்ணுகிட்ட இவ்வளவு சேட்டை பண்றனா எவ்வளவு கொழுப்பு இருக்கும் உனக்கு? தேவையில்லாம தகராறு பண்ணாதீங்க, பேசாம வேலை இருந்தா போய் பாருங்க. நீ தப்பு பண்ணிட்டு எங்களை தகராறு பண்றேன்னு சொல்ற? யோ என்னையா பாத்தீங்க? அடிங்க போறீங்க. யோ விஷயம் என்ன தெரியாமயே அடிச்சிட்டு இருக்காங்கயா. அட பாவி. கொஞ்சம் சொல்லுங்களேன். யோ படிக்குதுங்க நாலு பேரு. யோ யோ எங்க சொன்னா கேளுங்க, அடிக்காதீங்கண்ணா. அம்மா என்னம்மா உனக்காக சண்டை போட்டுருக்கோ? உனக்காக வக்காலத்து வாங்குற நீ? ஐயோ அடிக்காதீங்க ப்ளீஸ், அவர் என்னோட புருஷன். விடுங்க. என்னது? என்னம்மா சொல்ற? புருஷனா? ஆமாங்க. அப்புறம் எதுக்குமா யாரோ மாதிரி உன்னை ஃபாலோ பண்ணி பம்பு பண்ணா? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது. எல்லாரும் போங்க. யோ புருஷன் முன்னாடி ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மள முட்டாள் ஆயிட்டாங்கயா. வாங்க போலாம். வந்துட்டானுங்க. ரோகிணி, இப்போ உனக்கு திருப்தியா? மனசு குளு குளுன்னு இருக்குமே. உன் மனசு ஆறுற வரைக்கும் அவங்கள அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாவகாசமா என் புருஷன் அப்படின்னு வாய்ஸ் குடுக்குற. உங்களை யார் என்ன முதல்ல ரோட்ல ஃபாலோ பண்ணி வர சொன்னது? அசிங்கமாவே இல்லையா உங்களுக்கு? அசிங்கமா? வீட்ல ஃபாலோ பண்ண முடியாம தான் ரோட்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு போய் அந்த அடி அடிக்கிறாங்க. என்ன அடி? ஐயா இதெல்லாம் ஒரு அடியா? ரத்த காயம் ஃபிராக்சர் எதுவும் ஆகாம சின்னதா 4 அடி அடிச்சதுக்கு இவ்ளோ பெரிய சீன் போடுறீங்க. அப்ப கைய அப்படியே ரெண்டா பிரிச்சு உன் கையில கொடுத்திருந்தா ரோகிணி ஹாப்பி இல்ல? உங்க கூட நான் நிக்கிறத பார்த்தா அம்மா டென்ஷன் தான் ஆவாங்க. நான் அம்மா கிட்ட போறேன். அப்ப நானு? நீங்க எங்க வேணா போங்க, ஆனா என் பின்னாடி மட்டும் வந்துடாதீங்க. அடி பாவி. நில்றி. ஏப்பா இன்னொரு சர்பத் போட. சரிங்கய்யா. இன்னொரு சர்பத். என்னப்பா கார்த்தி, நல்லா இருக்கியாப்பா? அங்க தாத்தா பாட்டி எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாருமே நல்லா இருக்காங்கம்மா. நீங்க அப்பா எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம்ப்பா. அங்க ஒன்னும் பிரச்சனை இல்லையே? உன் மாமா அத்தையெல்லாம் பாத்தியா? பார்த்தேம்மா. அவங்களுக்காக சிலம்ப போட்டியில கலந்துக்கிட்டேன், ஜெயிச்சிட்டேன். அவங்களுக்கு நீ யாருன்னு தெரிஞ்சதாப்பா? இல்லம்மா, இன்னும் தெரியாது. சரிப்பா, நீ பார்த்து பத்திரமா இரு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, டைமுக்கு மருந்தெல்லாம் சாப்பிடுங்க. மாமாவோட ஃபேமிலியை கண்டிப்பாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கூட்டிகிட்டு வந்துடுவாம்மா. நம்ம நினச்ச மாதிரியே கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்திடலாம். பிரிஞ்சிருக்க நம்ம குடும்பமும் ஒன்று சேர்ந்துருவோமா? நீ சொன்னதெல்லாம் நடந்தா சந்தோஷம்தான்ப்பா. உன்னால முடியும், அதுக்காக தானே உன்னை அனுப்பி வச்சிருக்கேன். சரி, தாத்தா பாட்டி கேட்டதா சொல்லு. சரிங்கம்மா. சரிப்பா, நீ பார்த்து ஜாகிரதையா இரு. அங்க என்ன நடக்குதுன்னு அப்பப்ப எனக்கு ஃபோன் பண்ணு. வச்சிட்டுமா? சரிங்கம்மா. என்னமாம்மா இவங்க போய்கிட்டே இருக்காங்க? போறா போட்டோம் விடு. தம்பி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். யார் நீங்க? என்கிட்ட என்ன பேசணும்? நான் சாமுண்டீஸ்வரியோட தங்கச்சி, பேரு சந்திரகலா. இருந்துட்டு போங்க. ஓ, அந்த ஸ்டேஜ்ல தங்கச்சங்கிலி பரிசா கொடுத்தாங்களே, அவங்க சிஸ்டரா நீங்க? ஆமா. பார்த்தேன், நீங்க அவங்க சிஸ்டர்னு எனக்கு தெரியாது. சரி, என்கிட்ட என்ன பேசணும்? ஆஹா மாப்பிள, பாத்தீங்களா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. சிலம்பம் போட்டியில ஜெயிச்சா உங்களை எங்க அக்காக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இதை சொல்றதுக்கு அங்க இவ்வளவு தூரம் வந்தீங்க? இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்திருக்கு.
அப்படியா எங்க காணோம் தள்ளுங்கடா எங்க தம்பி சொல்றத முழுசா கேளுங்க. சரி சொல்லுங்க. என் அக்கா உங்களை வேலைக்கு சேர்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இதைத்தான் எனக்கு அதிர்ஷ்டம்னு சொன்னீங்களா? இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு வாய்ப்புக்காக இந்த ஏரியால நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்காங்க. கூப்பிட்டா வரிசையில வந்து நிப்பாங்க. அப்ப போய் கூப்பிட வேண்டியதானே? இந்த ஊர்ல நிறைய வெட்டி பசங்க இருக்கானுங்க போல. தம்பி சின்ன வயசு, அதான் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. என் அக்காக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நீங்க தான் சரியானவங்கன்னு நினைக்கிறாங்க. ஏங்க அவங்க நினைச்சா மட்டும் போதுமா? அதை நாலங்க டிசைட் பண்ணோம். நான் உங்ககிட்ட வேலை கேட்டனா எனக்கு வேலை கொடுக்க நீங்களாம் யாருங்க? விவரம் இல்லாம வார்த்தை விட வேண்டாம் தம்பி. இது எவ்வளவு பெரிய வாய்ப்புன்னு உங்களுக்கு புரியல, அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்கீங்க. இது பொறுப்பான வேலை, பெரிய சம்பளம், இதை விட வேற என்ன வேணும்? எனக்கு நிறைய வேணுங்க. ஆனா நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றத நான் தான் முடிவு பண்ணுவேன். இந்த மாதிரி சாக்லேட் கொடுத்து சின்ன பசங்க எல்லாம் ஏமாத்த பார்க்காதீங்க. நாங்க ஒரு இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன்ல இருக்கோம். எச்சி சிரிக்காதீங்க, நம்ப மாட்டேன். நாங்க இந்த டேமை வாங்கலாம்னு இருக்கோம். ஆமா தானே? யூ ஆர் வேஸ்டிங் அவர் டைம். நீங்க கிளம்பலாம். மாப்பிள, நான் சொன்னேன்ல இவன் ஒத்துக்க மாட்டான்னு. இவன் ரொம்ப ரோசக்காரனா இருக்கான் மாப்பிள. ஆமாமா, பாருங்க உங்க சின்ன மாமியாருக்கு எப்படி வேப்பல் அடிக்கிறான்னு. இத பாருங்க தம்பி, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. அவங்க கூட நீங்க இருந்தீங்கன்னா ஊருக்குள்ள உங்களுக்கு மரியாதை கிடைக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலமும் கிடைக்கும். சில நேரங்கள்ல நமக்கு வரப்போற வாய்ப்பு தெரியாம நாம அதை மிஸ் பண்ணிடுறோம். நீங்க பார்க்க நல்ல பிள்ளையா வேற தெரியுறீங்க. இந்த நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட வேண்டாம்னு தான் ஒரு நல்ல எண்ணத்துல சொல்லிட்டு இருக்கேன். உங்க அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சதுக்கு மத்தவங்களோட அங்கீகாரம்லாம் எனக்கு தேவையில்ல. அதனால தான் அந்த செயின் அப்படியே சுத்தி விட்டேன். சரிதான், என் வேலை முடிஞ்சு போச்சு. நானும் கிளம்பி வந்தாச்சு, அவ்வளவுதான். என்னெல்லாம் நீங்க தேடி வர வேண்டிய அவசியமே கிடையாது.